ஹே ஜாம்பிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா காய்ச்சி நம்பர் 8 அப்படின்ற இந்த ஆசமான அனிமி சீரிஸ் உடைய எபிசோட் 4ல இருந்து தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அனிமி ஜாம்பிஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. சோ வெல்கம் டு அனிமி ஜாம்பிஸ். நம்ம ஹீரோ லாஸ்ட் எபிசோட்ல செம்மையா அடி வாங்கியிருப்பார்ல, ஆனாலும் முயற்சி விடாம எந்திரிச்சு நின்னு கண்டிப்பா நான் விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாரு. ஆளால நிக்கவே முடியல, செம்ம காமெடி பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டு நிக்கிறாரு. அவருக்கு மைக்ல சொல்றாங்க, இங்க பாரு உடம்பை ஹீல் பண்ணிக்கோ, இந்த வாட்டி கிவ் அப் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய ரீனோ என்ன சொல்றானா, கவலைப்படாதீங்க, நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து இவங்க எல்லாருக்கும் பேக்கப் கொடுப்போம். இன்னொன்னு, நீங்க என்ன காப்பாத்துனீங்க, நானே உங்களை மாதிரி ஆகும் தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும் போது நம்மளுடைய தலைவருக்கு ஓகே, நம்மள இவன் காப்பாத்தினா நாங்க ரெண்டு பேரும் ஒரே டீமா இருந்து இதை செஞ்சே தீருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கையை கொடுக்குறான். ஆனா இவன் இவ்வளவு ஆவேசமா பேசினதெல்லாம் பார்த்துட்டு வைஸ் கேப்டன் அப்படியே பூரிச்சு போய் நிப்பாருன்னு பார்த்தா நம்மளுடைய தலைவர் என்ன பண்றாரு, ரீனோவோட முதுகுல ஏறி உட்கார்ந்துக்கின்னு ரீனோவை ஓட வைக்கிறாருங்க. இதை பார்த்தோன்னே வைஸ் கேப்டனுக்கு சிரிப்பு தாங்கவே முடியல. ஆனா நம்ம தலைவருக்கு வந்து வெயிட் வயசானதுனால வெயிட்டும் ஏறி போயிட்டு இருக்கு. பாவம் ரீனோவால சுத்தமா தூக்கிட்டு ஓடவே முடியலங்க. இருந்தாலும் நம்மளுடைய தலைவர் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு ஐடியாஸை கொடுத்து 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 அந்த மான்ஸ்டர்ஸை எப்படி டெஃபீட் பண்ணும் அப்படின்ற ஒவ்வொரு மெத்தட்ஸுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தலைவரோட அசிஸ்டன்ஸ் வச்சு நிறைய பேரு சூப்பரா சண்டையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஷினோமியாக்கு யாரோட அசிஸ்டன்ஸும் தேவையில்ல. ஷீ சோ பவர்ஃபுல். சீரியஸா சொல்றேன், சிங்கிள் ஹேண்டடா நின்னு எல்லா மான்ஸ்டர்ஸுமே ஈஸியா டெஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பா. சோ அப்பதான் இதுதான் லாஸ்ட் காய்ஜு அப்படின்னு சொல்லிட்டு அதை டெஸ்ட்ராய் பண்ணி முடிக்கிறா. முடிச்சோடனே அங்க இருக்க ட்ரோன்ஸ் எல்லாம் கிளம்பி போகுது. சோ நம்மளுடைய ஹீரோ இவளே எல்லா மான்ஸ்டர்ஸுமே அழிச்சிட்டா, அப்புறம் நம்ம என்னடா பண்றது, ஓடுனதெல்லாம் வேஸ்டா போச்சுடா அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டே பார்த்துட்டு இருக்கான். சோ இந்த சமயத்துல நம்ம வைஸ் கமாண்டர் என்ன சொல்றாரு, இந்த ஒரு பொண்ணு ஷினோமியா இவளே எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கா, ரொம்பவே பவர்ஃபுல்லான பொண்ணா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. சோ இந்த சமயத்துல ஷினோமியா கொஞ்சம் மூச்சு வாங்கி நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. நான் நல்லாவே டெவலப் ஆயிட்டல அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு டக்குன்னு ஏதோ ஒரு சென்ஸ் ஆகுது. என்னன்னா இன்னொரு காய்ஜு வந்து நிக்குது. அது பார்க்க ஹியூமன் மாதிரி இருக்கு. அது ஷினோமியாவை ஒரே ஷாட்ல அட்டாக் பண்ணிடுதுங்க. நம்மளோட ஹீரோவும் இந்த இடத்துல மூச்சு வாங்கி நின்னுகிட்டு இருக்கான். அந்த சமயத்துல பார்த்தா செத்து போன எல்லா காய்ஜஸும் திருப்பி உயிரோட வந்துகிட்டு இருக்கு. ஷினோமியாவை அட்டாக் பண்ணும்போது ஷினோமியா என்ன பண்றா, அவளுடைய ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி அவளே ப்ளீடிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு ஹீல் பண்ணிக்க பாக்குறா. சோ அதை அந்த காய்ஜு பார்த்துட்டு, ஓ உங்களாலே எங்களை மாதிரி இருக்கிற எல்லா காயங்களையுமே ஹீல் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கு. அப்ப அது என்ன பண்ணுது, திருப்பி திருப்பி ஷினோமியாவை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஷினோமியாவால ஹீலே ஆகிக்க முடியல. அவ ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கா, வாயில இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. ஓகே, நம்மளோட கதை முடிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி அவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சோ அந்த சமயத்துலதான் மீனாவும் வைஸ் கமாண்டரும் என்ன பண்றாங்கன்னா, நம்ம போய் இப்ப களத்துல இறங்க வேண்டிய நேரம் தான், ஏன்னா இது சாதாரணமான காய்ஜு அட்டாக் இல்ல, இது வேற என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசனை பண்ணிக்கிட்டு அப்பதாங்க களத்துல இறங்க வந்துட்டா. ஆனா இந்த இடத்துல ஷினோமியா விட்டே கொடுக்காம, நான் இதை செஞ்சே தருவேன், இந்த மான்ஸ்டர்ஸை நான் டெஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காய்ஜு அட்டாக் பண்ண போய்கிட்டே ஏஞ்சி நின்று மறுபடியும் துப்பாக்கி வச்சு சுட ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த காய்ஜு ஷினோமியாவை சரியான அடி அடிச்சதுங்க. சோ ஷினோமியாவோட கண்ணுல இப்போ மரண பயம் தெரியுது. அவ சின்ன பிள்ளையா இருக்கும்போது நல்ல ஒரு ஜாலியான பொண்ணா இருந்திருக்கா, எல்லாரு கூடயுமே நல்லா பேசுவா. ஆனா எல்லாருடைய பேரண்ட்ஸ்மே அவளை கூட்டு போவாங்க. ஆனா நம்மளுடைய ஷினோமியாவை கூட்டு போறதுக்கு ஒரு பட்லர் தான் வருவாரு. அவர் கடைசி வரைக்கும், இங்க பாருமா ஷினோமியா, நீ ஜாலியா இருப்ப, நீ இந்த அளவுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணதுக்கு உங்க அப்பா உங்ககிட்ட நல்லா பேசுவாரு அப்படின்னு சொல்லி தான் கூட்டு போவாரு. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம், இங்க பாரு உன்னோட கோல் என்னன்னு தெரியும்ல, உங்க அம்மா எப்படி இறந்தாங்கன்றது தெரியும்ல, சோ அதனால அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்ற மாதிரி அவரு ஒரு மாதிரி சொல்லிடுவாருங்க. அதனால அவளுக்கு எப்பயுமே அவங்க அப்பாவுடைய சந்தோஷத்தை பூர்த்தி பண்ணணும் அப்படின்றதுனாலயே சண்டை பொண்ணுன்ற எண்ணத்துல இருந்திருக்கா. சோ அப்பதான் நம்மளுடைய ஷினோமியா திருப்பி நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சண்டை போட்டோம் அப்படின்னு நிக்கிறா. ஆனா அந்த சமயத்துல அந்த காய்ஜு எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கு. அதோடைய தலையில ஒரு கொம்பெல்லாம் வேற முளைக்குது. சோ அந்த கொம்புல இருந்து ஏதோ ஒரு பெரிய பிளாஸ்ட் மாதிரி வந்து ஷினோமியாவே கொல்ல போகுது அப்படின்றத அவங்க ட்ரோன் வழியா பாக்குறாங்க. ஆனா மீனாவும் வைஸ் கமாண்டரும் வர டைம் ஆகுதுங்க. அந்த பெரிய பிளாஸ்ட் இவங்க மேலேயே வந்து விழுதுங்க. சோ அந்த பெரிய பிளாஸ்ட ஒரு காய்ஜு தடுக்குது. அதுதான் காய்ஜு நம்பர் 8. சோ நம்மளுடைய ஹீரோ கஃப்கா ஹிபினோ ஷினோமியா முன்னாடியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டாரு. அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி என்ன பண்றாருன்னா, அந்த காய்ஜுவை டெஃபீட் பண்றதுக்காக சரியான சண்டை போடுறாரு. ஆனா இந்த சமயத்துல தெரியுது நம்மளுடைய ரீனோக்கு, கண்டிப்பா நம்மளுடைய தலைவர் அந்த இடத்துல ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஏன்னா பிளார் கன் எல்லாம் அடிச்சிட்டாங்க. சோ இந்த சமயத்துல ஷினோமியா என்ன சொல்றா, கஃப்கா ஹிபினோ நீங்களா காய்ஜுவா மாறினீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நம்மளோட தலைவர் பார்த்து, ஏமா தயவு செஞ்சு உங்க காலில் வந்து கெஞ்சி கேக்குறமா, இது யார்ட்டையும் சொல்றாதமா, என்ன கொன்னே போட்டுருவாங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவகிட்ட கதறிக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவ அந்த பிளாஸ்ட பாக்குறா. நம்மளோட தலைவர் ஒரே ஒரு தட்டிலே அந்த பிளாஸ்ட வானத்துல பறக்க விட்டுறாருங்க. உண்மையிலே வேற லெவல் பவர்ஃபுல். ஷினோமியாவே அதை பார்த்து பயந்துகிட்டு இருக்கா. நம்மளுடைய தலைவர் என்ன சொல்றாரு, கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் எடு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபுல் பவரை அவரு காட்டுறாருங்க. சோ அப்பதான் அவங்களுக்கு அந்த பேட்டில் கிரவுண்ட்ல ஒரு பவருடைய ரீடிங் தெரியுது. இதோடைய பவர் ரொம்பவே அதிகமா இருக்கு. இது கண்டிப்பா பவர்ஃபுல்லான அந்த காய்ஜூஸ் உடைய லெவல்ல இருக்கும். இது காய்ஜு நம்பர் 8 அப்படின்னே நம்ம வைக்கலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான
பவர்ஃபுல்லான காய்ஜு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டக்குன்னு நம்மளுடைய தலைவர் என்ன பண்றாரு, வேகமா ஓடிப்பேன் மான்ஸ்டர், அதாவது ஆப்னன் காய்ஜு அடிக்கிறாரு பாருங்க, ஒரே அடி, அது எலும்புல இருந்து தசையில இருந்து எல்லாம் செதறி போய் விழுந்து செத்து போகுங்க. சோ அதை பார்த்த உடனே ஷினோமியாக்கு ஒண்ணுமே புரியாது, இவ்வளவு பெரிய காய்ஜு ஒரே ஒரு குத்துல டெஃபீட் பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி. ஆனா அப்படி ஒரு குத்தியும் திருப்பி அந்த மான்ஸ்டர் ரீஜெனரேட் ஆகுற மாதிரி ஆனா உடனே எப்பா தயவு செஞ்சு ரீஜெனரேட் ஆகாதப்பா, எனக்கு பயம் வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பயந்து வேண்டிக்கிட்டு இருப்பாரு. டக்குன்னு ஷினோமியாவும் என்ன பண்றா, நம்மளுடைய தலைவர் இவரை பார்த்துட்டு ஓடி வராரு, எங்க காய்ஜுவா நம்மள கொண்டுட போறாருன்னு சொல்லிட்டு பயப்படுறா. ஆனா நம்ம தலைவர் திருப்பி மேல எதுவுமே விழாத அளவுக்கு பாத்துக்கிறாருங்க. சோ இந்த சமயத்துல நம்மளுடைய தலைவர் அவருடைய ஹியூமன் ஃபார்முக்கு வந்து, நீ ரொம்பவே சேஃபா இருக்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, அப்புறம் இன்னொன்னு இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லிடாது, அப்புறம் எனக்கு டேஞ்சர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டக்குனு ரீனு வந்து, என்ன காரியம் பண்ணிருக்கீங்க, யாரு முன்னாடி நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசுறத பார்த்தோன்னே, என்னடா நடக்குது இங்க, யாரா இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷினோமியா மயக்கச்சே வந்துடுறாங்க. சோ இந்த இடத்துல பார்த்தா இந்த மாதிரி யாரா இது இவ்வளவு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் உருவாக்குனது, இன்னொன்னு அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு காய்ஜோட ரீடிங் வந்தது, இந்த காய்ஜோட ரீடிங்கும் அந்த காய்ஜு கிட்டத்தட்ட ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் உருவாக்கி மழை மாதிரி ஆச்சு, அந்த காய்ஜோட பவரும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த ஃபைட்டும் பேட்டலும் முடிஞ்சிருச்சு, நம்மளுடைய தலைவர் ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போய் சேர்த்தாங்க. ஏன்னா கை உடைஞ்சிருக்கு, கால் உடைஞ்சிருக்கு, நம்ம தலைவருக்கு சொல்லவா வேணும், கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல ஒரு அட்மிட் பண்ணியே ஆகணும். இந்த சமயத்துல நம்மளுடைய தலைவர்கிட்ட ரீனோ என்ன சொல்றாங்க, பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் தான் அடிபட்டிருக்கு, கவலைப்படாதீங்க சரியாயிடும் அப்படின்னும் போது, எனக்கு இதெல்லாம் மேட்டர் இல்ல, நான் எப்படியாவது இந்த இடத்துக்குள்ள வரணும், ஏன்னா இதான் என்னுடைய கனவு, இதை நான் விட்டுடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்ன பண்றது, என்னோட உடம்பும் சரி என்னோட வயசும் சரி ஒத்துழைக்க மாட்டேது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இத கொஞ்சம் தூரத்துல இருந்து மீனா கேட்டுக்கிட்டு தாங்க இருக்கா. ஏன்னா மீனாக்கும் நம்மளுடைய ஹீரோ இந்த மாதிரி ஆகணும், ஒரு டிஃபென்ஸ் ஆபீசர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துகிட்டே தானே இருக்கும், ஏன்னா அவங்க தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. சோ இந்த இடத்துல ஷினோமியாவும் ரொம்பவே அடி வாங்கியிருக்காள். சோ அதனால அவ இன்னும் கொஞ்சம் சீரியஸா இருக்கா. ஆனா அவ கண்ணை எழுந்திருக்கும் போது யோசிக்கிறதெல்லாம், பாப்பா நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் இப்படி ஏமாந்துட்டேன் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றா. அப்பதான் வைஸ் கேப்டன் வந்து, இங்க பாரு அந்த காய்ஜு உன்னை அட்டாக் பண்ணது ஓடி போச்சு, அப்புறம் இன்னொன்னு நீ அங்க இருக்கும்போது ஏதோ ஒரு காய்ஜுவோட ரீடிங் அங்க அதிகமா வந்தது, அதுதான் உன்னை காப்பாத்துச்சு அப்படின்றத கேட்கும் போது, இல்ல அந்த காய்ஜுவை என்ன அட்டாக் பண்ண காய்ஜுவை நானே தனியாலா டெஃபீட் பண்ண அப்படின்ற மாதிரி அவ சொல்லவும் வைஸ் கமாண்டர் ஏதோ ஒன்னு யோசிக்கிறாரு, சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த சமயத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த ஹியூமன் மாதிரி இன்னொரு காய்ஜு இருந்ததுல, அந்த காய்ஜு யாரோ ஒருத்தர் கிட்ட போனை புடுங்கி வச்சுக்கின்னு அது போன்ல நியூஸ் கேட்டுக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஒரு புது காய்ஜு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு, அப்புறம் இவன் உருவாக்குன அந்த ஸ்ட்ராங்கஸ்டான காய்ஜுவை டெஃபீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஹியூமன்ஸ் கிட்ட காய்ஜுவை டெஃபீட் பண்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அந்த ஹியூமன் மாதிரி இருக்க அந்த காய்ஜு பேசிக்கிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்ல, அது காய்ஜுஸை கிளீன் பண்ற அந்த இடத்துக்கு அதுவும் அந்த ட்ரூப் மெம்பர்ஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க கூட போய்கிட்டு இருக்கு. சோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, இவங்க இந்த ட்ரூப்ல யாரோ ஒருத்தர் இறந்திருக்காங்க, அவங்களோட ஃபார்முக்கு தான் இந்த காய்ஜு வந்திருக்கு. அவங்க இறந்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது, கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த காய்ஜு இப்போ இவங்க கூட சேர்ந்து என்ன பிளான் பண்ணிருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். சோ see you soon, bye bye.